ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறை நிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நம்ம பிரபஞ்ச சக்தி எப்படி பயன்படுத்தலாம், இல்லை பிரபஞ்ச சக்திக்கிட்ட நம்ம எப்படி கேட்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்களோட வலிமை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எண்ணங்களை அதிக வலிமைப்படுத்தி நம்ம நினச்ச விஷயங்களை அடைய முடியும். ஓகேங்களா? ஏன் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய எண்ணங்களை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மளை கேட்காமலே, நம்ம அனுமதி இல்லாமலே நமக்கு ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் நம்ம மூளைக்குள்ளே திணிக்கப்படுது. இந்த இயற்கையாகவே அது நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? கடல் அலை போல் ஒவ்வொரு எண்ணங்களாக சின்ன சின்னதாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த மாதிரியான எண்ணங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு எண்ணங்கள் நம்மளை அறியாமலேயே வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய எண்ணங்களுக்கு வலிமை குறைவாக ஆகிவிடும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு டைம் நம்ம கேட்குறோம், நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா? அப்போது இந்த கடல் அலை போல் 74,000 எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்ட எண்ணங்கள் காணாமல் கூட போகலாம். ஓகேங்களா? அப்போது நம்ம அந்த பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய எண்ணங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன கடல் அலை போல் ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருவதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, நம்ம பிரபஞ்சத்திடம் கேட்கக்கூடிய எண்ணம் சுனாமி போல் ஒரு மிகப்பெரிய அலை போல் அதை மட்டுமே நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதை பற்றி மட்டுமே நாம் அதிகமாக எண்ணங்களை வளர்க்க வேண்டும். அதை பற்றி மட்டுமே நம் அதிகமான கற்பனைகளை உருவாக்க வேண்டும். ஓகேங்களா? அப்படி செய்யும்போது தானாகவே ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் வருகிறதல்லவா, அது எல்லாமே காணாமல் போயிடும். அப்போது நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு மட்டுமே வைப்ரேஷன் அதிகமாகும். அது இந்த பிரபஞ்சத்தோடு அது கலந்து நமக்கு தேவையான விஷயங்கள் உருவாக்க அது தயாராகிடும். இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுக்க வெறும் ஆற்றலால் மட்டுமே நிறைந்திருக்கிறது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக உருவாக்க முடியும். நம் எண்ணங்கள் மூலியமாக ஒரு ஆற்றலை உருவாக்கும் போது அது இன்னொரு ஆற்றலாக மாறி நமக்கு தேவையான விஷயங்களை அதை உருவாக்கி தரும். எண்ண ஆற்றல் பொருள் ஆற்றலாக மாறும். ஓகேங்களா? இப்போ அது எப்படின்னா, நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களுமே நம்ம அதை ஒரு கற்பனையில் ஒரு எண்ணங்கள் மூலிமா இந்த சட்டை வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எண்ண ஆற்றலாக தான் நம்ம துவங்கி இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கை காசு போட்டு நம்ம வாங்கியிருப்போம். அது பொருள் ஆற்றலாக வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இயற்கை பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எண்ண ஆற்றல் பொருளாற்றலாக பரிணமிக்கும். நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு வலுப்பெறுதோ அந்த அளவுக்கு பொருளாற்றலாக மாறுவதற்கு இந்த பிரபஞ்சம் உதவிகரமாக இருக்கும். இப்படி பிரபஞ்சம் முழுக்க வெறும் ஆற்றலால் மட்டுமே நிறைந்திருப்பதால் மனிதன் அந்த ஆற்றலை கிரகிக்க எண்ணங்களால் மட்டுமே முடியும். ஓகேங்களா? அப்போது நம்ம எண்ணங்களை தான் மிகப்பெரிய லெவலில் வலுப்படுத்தணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நமக்கு என்ன தேவையோ, நம்ம என்ன பிரபஞ்சத்திடம் கேட்டோமோ அந்த எண்ணத்தை நம்ம 100% ஒருநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா இயற்கையாகவே நம்மளை அறியாமலேயே ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை தாண்டி இந்த சமூகம், நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், தகவல்கள், செய்திகள், டிவி, பொழுதுபோக்கு அம்சங்கள், இது எல்லாமே நம்ம மேலும் இந்த கவனத்தை சிதறடிக்கும். ஓகேங்களா? இப்படி சுற்றி சுற்றி நம்ம எண்ணங்களை சிதறடிக்கும்போது நம்ம இந்த பிரபஞ்சத்திடம் கேட்ட எண்ணமானது வலுவிழந்து நம்பகத்தன்மையும் போய் நாமளே அதை கைவிட்டுடவும் செய்கிறோம். இதுதான் இயற்கை நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு. இதனால தான் பல மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்க எண்ணங்களை ஒருநிலைப்படுத்த முடியல. என்னவா ஆகணும், என்ன வேணும், அதில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறதில்ல, அது நடக்கும் அப்படின்னு நம்புறதில்ல. ஓகேங்களா? காரணம், இயற்கையாகவே நமக்கு ஒரு நாளைக்கு 74,000 எண்ணங்கள் திணிக்கப்படுவதால் நம் எண்ணங்களில் ஸ்டாண்டர்டாக நிற்க முடியல. அப்போது குழம்புன குட்டையில் நம்ம மீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி
நமக்கு நம்ம எண்ணங்களை வச்சு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை அடையிறது அவ்வளோ சிக்கலாக இருக்குது. ஏன்னா இயற்கையாக நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் நம்மளுடைய சொந்த எண்ணங்களை காலி பண்ணிடுது. ஓகேங்களா? நம்ம என்னவா ஆகணும், என்னக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம், அந்த எண்ணத்தை ஸ்ட்ராங் பண்ண முடியாத அளவுக்கு இயற்கையாக வரக்கூடிய எண்ணங்கள் நம் எண்ணங்களை சிதறடிக்க செய்கிறது. அப்போது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடிய எண்ணங்கள் மிக மிக வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால்தான் நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்திடமிருந்து அடைய முடியும். அப்போது நம்ம அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்த நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம். நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய இடங்களில், போகக்கூடிய இடங்களில் அந்த எண்ணத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் எழுதி ஒட்டி வைக்கலாம். அதாவது கண்ணாடியில் ஒட்டி வைக்கலாம். நம்ம கண்ணாடி பார்க்கும்போது அதை ஞாபகப்படுத்திக்கலாம். மொபைலில் ஸ்க்ரீனில் வைக்கலாம். பாத்ரூம் போனாலும் அங்கே ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி நம்ம ஒட்டி வைக்கலாம். நம்ம அதை பார்க்கும்போது அந்த எண்ணம் நம்மளை மேலும் வலிமைப்படுத்தும். இந்த மாதிரி நம்ம அதிகபட்சமாக எங்கெல்லாம் போகிறோமோ வரோமோ அங்கெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டிட்டோம்னா அதை பார்க்கும்போது அந்த எண்ணத்தை மேலும் நமக்கு அது தூண்டிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணம் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்படி எண்ணத்தை வலுப்பெறச் செய்யும்போது நம் எண்ண ஆற்றல் இந்த பிரபஞ்சம் பொருளாற்றலாக மாற்றுவதற்கு அது வேலைகள் நடக்கும். சரி, ஓகே. நம்ம இது வரைக்கும் எண்ணங்களோட வலிமையை பற்றி நம்ம பார்த்தோம். இனி மிக முக்கியமான விஷயம், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது அதில் பொதுநலம் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பிறருக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக நம்ம கேட்கணும். உதாரணத்துக்கு, நான் ஒரு கம்பெனி வைக்கணும். அந்த கம்பெனி மூலிமா ஒரு 10 பேருக்கோ இல்லை ஒரு 100 பேருக்கோ வேலை கிடைக்கணும். அந்த வேலையின் மூலயமா அந்த ஒரு 100 குடும்பம் நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். அப்படி இல்லைன்னா, நான் மாதம் 1,00,000 பணம் சம்பாதிக்கணும். அதன் மூலயமா ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி ஹெல்ப்பாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன் மூலயமா இந்த மக்களுக்கு இல்லை இந்த சமூகத்துக்கு உங்களால் அதன் மூலயமா ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் உள்ளே வச்சு நம்ம அதை கேட்கும்போது அந்த எண்ணங்கள் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சேவை மனப்பான்மையோடு கேட்பது போல் அது பதிவாகும். ஓகேங்களா? இப்படி பொதுநலம் சார்ந்து நம்ம சுயநலத்தை உள்வச்சு நம்ம கேட்கும்போது நிச்சயம் இந்த பிரபஞ்சம் அது நமக்கு நடத்தி கொடுத்தே தீரும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோடீஸ்வரர்களுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு ஒரு சேவை, ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் அவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி தான் அவங்க கோடீஸ்வரராக ஆகுறாங்க. அப்போது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பொதுநலத்தோடு நம்ம அந்த கவனத்தை எடுத்து நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய லெவலில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து தரும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவின் பணக்காரர் அம்பானி எடுத்துக்குவோம். அவங்க இந்த ஜியோ மொபைல் மூலிமா மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறாங்க. ஓகேங்களா? மக்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ்ங்கிற பேரில் பல ப்ராடக்ட்டு அவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கோடீஸ்வரராக இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கோடீஸ்வரரை எடுத்து பார்த்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா அவங்க கோடீஸ்வரராக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது வெறும் சுயநலத்தோடு இல்லாமல் அதில் பொதுநலம் கலந்துருந்தால் நிச்சயமாக அது நடந்தே தீரும். இது தாங்க ரகசியம். நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலில் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னா சும்மா ஆகிட முடியாது. நம்ம சிந்தனையை மாற்றணும், நம்ம பொதுநிலை சிந்தனைக்கு வரணும். ஓகேங்களா? நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது யோசிக்கணும். ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் ஃபஸ்ட்டு. அப்படி எண்ணம் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக கேட்கணும். நம்ம இந்த லெவலில் நம்ம போகணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும். ஓகேங்களா? மனதளவில் எண்ணங்கள் லெவலில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணும், அதை சொல்லணும்.
அது நிச்சயமாக நடக்கும். கடைசியாக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு மனிதரை மையப்படுத்தி கேட்கக்கூடாது. இவங்க மூலிமா அது நடக்கணும், அவங்க மூலிமா அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதரையும் நம்ம மையப்படுத்தி கேட்கவே கூடாது. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் அது நடத்தி கொடுக்கும். இப்போ நீங்கள் யாரையோ ஒருத்தரை மையப்படுத்துகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, பிரபஞ்சம் அதையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போது உங்கள் எண்ணங்களும் அவங்க எண்ணங்களும் சிங்க் ஆகாத போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்போது ஒரு மனிதரை நம்ம மையப்படுத்தக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும். அந்த பிரபஞ்சமானது அந்த எண்ணத்தை சார்ந்தவர்கள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை அது கொடுத்து அது உங்களோட இணைக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம ஒரு மனிதரை மையப்படுத்தாமல் நம்ம எண்ணங்களை மட்டுமே ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம ஸ்ட்ராங்காக விதைக்கும்போது அதை ஒத்துன எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க மூலயமா உங்களுக்கு அது இணைச்சி உங்கள் காரியத்தை சாதிக்க செய்யும். இதுதான் இயற்கையோட மிகப்பெரிய ரகசியம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.